Hello guys, welcome to Eternal Engineering Solutions. இந்த Adobe XD வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adobe XD சாஃப்ட்வேரை வந்து நம்ம எப்படி மொபைலில் அதாவது ஆண்ட்ராய்ட் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி செஞ்ச டுட்டோரியல் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பிசிலேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ Adobe XD இன்ஸ்டால் பண்ணி அதில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸில் ப்ளே ஸ்டோர் மூலயமா இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதை வச்சு எப்படி சைன்இன் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால் அந்த ஆப்பில் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் எட்டர்னல் இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எட்டர்னல் இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம Adobe XD எப்படி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை இன்ஸ்டால் பண்ணிக்கணும், ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதில் வந்து Adobe XDன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப் வரும். ஸோ இந்த அடோபோட ஆப். ஸோ இதுதான் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தாச்சு. ஓப்பன் கொடுத்தோன்னா வந்து உங்களுக்கு சைன்இன் பண்ணுறதுக்கு கேட்கும். ஸோ இந்த சைன்இன் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்களோட டெஸ்க்டாப்பில் பண்ணியிருப்பீங்கல்ல ஒரு இமெயில் ஐடி, அதை தான் வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணணும். அப்போ தான் வந்து இங்கே இருக்க டேட்டாலாம் உங்களுக்கு அங்கே வரும். ஸோ அதை நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து டேரெக்டாக நான் கூகுள் அக்கௌண்ட் இது பண்ணியிருந்தேன். ஸோ கூகுள் அக்கௌண்ட்டையே நான் டேரெக்டாக சைன்இன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களோட லேப்பில் இருக்க XDக்கும் ஃபோனில் இருக்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ வந்து நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து உங்களால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டு க்ரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்ன விஷயங்கள் செய்கிறோமோ அதில் பாதி விஷயங்கள் செய்ய முடியாது. ஸோ இந்த ஆப்பில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம டெஸ்க்டாப்பில் பண்ணதை வந்து ப்ரிவ்யூ பண்ண முடியும். அதாவது ரியல் டைமாக எப்படி வந்து ஒரு ஆப்பில் ஒர்க் ஆகும் அப்படின்றத தான் பார்க்க முடியும். மற்றபடி நீங்களாக ஒரு ப்ராஜெக்ட்டு க்ரியேட் பண்ணலாமா, ஃபோனை வச்சுட்டு டெஸ்க்டாப் இல்லாமல் வெறும் ஃபோனை வச்சுட்டு க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதை சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருங்கன்னா, இதில் வந்து போட்டிருக்கோம் லைவ் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக் ஓஎஸ்ஸாக இருந்தால் வந்து நீங்கள் யூஎஸ்பி மூலயமா கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு டேரெக்டாக வரும். ஸோ ஆண்ட்ராய்ட் டிவைஸாக இருந்தால் அப்படி இல்லைனா விண்டோஸ் 10 ஆப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு க்ளவுடில் சேவ் பண்ணணும். நான் முன்னாடி வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். ஸோ க்ளவுடில் சேவ் பண்ணுறதுக்கும் லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் இந்த ஆப்பில் வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வந்து நான் க்ளவுடில் ஸ்டோர் பண்ண தானே எடுக்கிறேன். ஸோ இங்கே க்ளவுடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, க்ளவுட் சிம்பிள் போட்டு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து உங்களோட டெஸ்க்டாப்பில் இது பண்ணிக்கோங்களோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய ப்ராஜெக்ட்டு. இப்போ நான் டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அது வந்து இங்கே ஆப்பில் வருதான்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஐஃபோனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐஃபோனில் வந்து ஓகேவா ஒரு இது நியூவாக ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா க்ளவுடில் தான் சேவ் ஆகுது. இதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணலாம். கண்ட்ரோல் அமுத்துனீங்கன்னா சேவ் கேட்கும். ஸோ இதை வந்து ஒரு நேம் வைக்கணும். ஸோ நான் மொபைல் அப்படின்னு வைக்கிறேன், கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து சேவிங்னு வந்துட்டுருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாக சேவிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களால் ஆப்பில் பார்க்க முடியும். ஸோ இங்கே சேவ் ஆகிடுச்சு. ஸோ ஆப்பில் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது வந்திருக்கும் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு 0 minutes ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தோம். ஒரு வாட்ஸ்அப் வந்து ரியல் வாட்ஸ்அப்பை அப்படியே வந்து க்ளோன் பண்ணியிருந்தோம். ஸோ வாட்ஸ்அப் எப்படி க்ளோன் பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து டேரெக்டாக நான் இந்த 2 ஆர்ட் போர்டு இருக்குல்ல, ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். டேரெக்டாக கண்ட்ரோல்-C அமுத்தி கண்ட்ரோல்-V அமுத்தினா போதும், இங்கே புது பேஜுக்கு காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் ஸோ நான் பழசை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு ஸோ இது வந்து அன்சேவ்டாக இருக்குது. ஸோ நான் மறுபடியும் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சுனா தான் நீங்கள் வந்து ஆப்பில் பார்க்க முடியும். ஸோ சேவ் ஆகிட்டுருக்கு, சேவிங்னு சொல்லிட்டு.
ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம நிறையா ஆர்ட்போர்ட் போக போக அது வந்து எம்பி அதிகமாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் நிறையா ஆகும். ஸோ இது ஃபுல்லாக சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களால் ஃபோனில் பார்க்க முடியும். நீங்கள் கேட்கலாம், எதுக்குடா இந்த ஆப்பு, நான் டிசைனிங் எல்லாமே அதில் பண்ணுறேன், ஃபோனில் பார்க்குறதுக்காக ஒரு ஆப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் Adobe XDல ஒரு ஃபோனுக்கான ப்ரோட்டோடைப் க்ரியேட் பண்ணுறீங்க. இதை வந்து உங்கள் ஃபோனுக்கு சூஸ் ஆகுதா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் அப்டேட் ஆகும், தானாக அப்டேட் ஆகாது. ஸோ ஆல்ரெடி அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் மொபைலில் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த இமேஜஸ் அந்த இது எல்லாத்தையும் இது லோட் பண்ணோம். ஸோ பர்சன்டேஜில் காமிக்குது. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் இருக்க எக்ஸாக்ட் இதை பார்க்கலாம். ஸோ வந்துருச்சா? ஸோ வந்தாச்சு. நம்மளுக்கு இங்கே இருக்க ஃபஸ்ட் ஆர்ட்போர்டோட இது வந்து டேரெக்டாக இங்கே தெரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னாவே ரியல் ஆப் வாட்ஸ்அப் ஆப் மாதிரியே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து சேட் பேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த பேஜை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாவே ரியல் வாட்ஸ்அப் மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறையா மெனூஸ் இருக்குது. அது என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மெனு பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த உங்கள் ஃபோனில் வந்து 3 தடவை டேப் பண்ணணும். ஸோ பண்ணாலே வந்து உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ப்ரௌஸ் ஆல் ஃப்ளோ அண்ட் ஆர்ட்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் இருக்க 2 ஆர்ட்போர்ட் இருக்குல்ல, ஸோ அந்த 2 ஆர்ட்போர்டையும் காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் டேரெக்டாக பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. வியூ ஆப்ஷன்ஸில் வந்து இந்த இமேஜ் வந்து எப்படி நம்ம ஃபோனில் ஃபிட் பண்ணணும் அப்படின்றதும் இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு இமேஜ் மாதிரியும் ஷேர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் டிஸ்கவர் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேவா? இதை வந்து ப்ரோட்டோடைப்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா நம்ம எக்ஸிட் ப்ரோட்டோடைப் கொடுக்கணும். இது வந்து ரியல் டைம் வாட்ஸ்அப் மாதிரியே உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இங்கே என்னென்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுவோம். லைக் இதை கிளிக் பண்ணால் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிற மாதிரி. ஓகேவா? கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு அனிமேஷனும் செட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் கன்ஃபார்மாக சேவ் பண்ண மறந்துடாதீங்க. சேவ் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோட்டோடைப்லேருந்து வெளில வந்துடலாம். ஸோ 3 தடவை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ப்ரோட்டோடைப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் சேவ் ஆகணும். சேவ் ஆனதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா 0 மினிட்ஸ் ஆகும்னு காட்டும். ஸோ இதுதான் வந்து எவ்வளோ லாஸ்ட் டைம் நீங்கள் அப்டேட் பண்ணதோ அதோட டைம் காட்டும். ஸோ வந்து வந்துருச்சு. ஸோ மறுபடியும் அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனால். ஸோ இப்போ வந்து நான் ப்ரோட்டோடைப் கிளிக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோட்டோடைப் என்ன அப்படின்னா என்னென்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ரோட்டோடைப் என்னென்னு புரியும். ஸோ இப்போ வந்து நான் இந்த பேஜ் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் போகணும். ஸோ மேலேனா கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா அது என்ன காட்டும் அப்படின்னா இங்கே ஒரு ப்ளூ கலரில் காட்டுதில்ல. ஸோ அங்கே கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ நான் இப்போ அங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு வந்துருச்சு. ஸோ வந்து மறுபடியும் பேக் போகணுன்னா என்ன பண்ணணும், நம்ம இந்த மேலே இருக்க அந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து விட்டுடலாம். ஸோ மறுபடியும் சேவ் பண்ணணும். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் சேவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக லைவ் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வரும். அது வந்து ஃப்யூச்சரில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இதில் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போனால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் வருது. ஸோ இங்கே கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் இந்த சேட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பேக் பட்டன் அமுத்த சொல்லும். ஸோ இதை அமுத்தினா பார்த்தீங்கன்னா முன்னாடி இதுக்கு வந்துடும். ஸோ கீழே காட்டுறது வந்து மிஸ்ஸிங் 2 ஃபாண்ட்ஸ்னு காட்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருந்த 2 ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் Adobe XDல. அது வந்து உங்களால் ஃபோனில் பார்க்க முடியாது அப்படின்றத காட்டுது. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம Adobe XD எப்படி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்தடுத்து பார்ப்போம். நீங்கள் எட்டன் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் கைஸ். பாய்.